ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை என்ன சமையல்னா முட்டைக்கோஸ் பொரியலும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் எப்படியாவது வாரத்தில் 2 முறையாவது சாம்பார் வச்சுருவோமுங்க. என்ன காரணம்னா சாம்பார் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் அடிக்கடி சாம்பாரை வச்சு முடிச்சிருவேன். இன்னொன்று காரணம் என்னென்னா சாம்பார் வச்சா நைட்டு டிஃபனுக்கும் ஆயிக்கிறோம் அப்படின்றக்காக அதை தான் அடிக்கடி வச்சுறது. 2 நாள் வைப்பேன். சோறு வடித்து விட்ருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. பாசிப்பருப்பெல்லாம் வேக வச்செல்லாம் போட மாட்டேன். இப்படியே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி முட்டைக்கோஸையும் போட்டு விட்டு ஓரளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா கலந்து ஒன்று போல் வெந்து வந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் போட்டு கிளறி எடுத்து வச்சிடலாம். தம்பிக்கு தான் தோசை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அவன் சாப்பிடவே இல்லை, வச்சுட்டு பாதி சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிட்டான். அதோட ஒரு தோசை அளவு ஊற்றிட்டு நான் சாப்பிட்றேன். யார் யார் வீட்டிலலாம் பிள்ளைங்க வச்ச மீதியை சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன பண்ண பிள்ளைங்க வச்ச வேஸ்ட்டு பண்ண மனசு இல்லாமல் நான் தான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.